செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கடல் காற்று புயல் என்று பாராமல் மக்களுக்கு மீன் உணவு அளிக்கக்கூடிய மீனவர்களாகிய மீனவர்களுக்கு இனிய உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலக மீனவர் தினத்தன்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். இன்று நம்ம நாட்டில் இருக்க போனால் மீனவர்கள் தான் பெரும் துயரத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள். அவர்களுக்கு மத்திய மாநில அரசு பழங்குடி பட்டியலில் சேர்ப்பதற்கு எங்கள் இயக்கம் சார்பிலையும் பல கோரிக்கைகள் வைத்தோம். ஆனால் மத்திய மாநில அரசு இதுவரையும் செவிசாய்க்கவில்லை. மீனவர்கள் ரொம்ப பரிதாபத்திற்குரிய மீனவர்கள் என்று, நாட்டில் வாழக்கூடியவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் தான் மீனவர்கள் என்று மத்திய மாநில அரசுக்கே தெரியும். ஆனால் இந்த இடஒதுக்கீடு தருவதற்கு முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு மீனவர்களின் நலன் கருதி பழங்குடி பட்டியலை சேர்க்க வேண்டும். ஆளுகின்ற மாநில அரசு மீனவர்களுக்கான எந்த ஒரு முழு திட்டத்தையும் கொண்டு வருவதாக தெரியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், மீனவர்களுக்கு மீனவத்துறை அமைச்சரை ஒதுக்காததற்குதான் மீனவர்கள் இந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் எனது பாரத மக்கள் கழகம் சார்பில் மீனவர்களுக்கு கடலோர வாழ் மீனவர்களுக்கு முழுமையாக பட்டா வழங்க வேண்டும். பூர்வ குடிமை மீனவ மக்களுக்கு இதுவரை அரசாங்கம் சொன்னது, தமிழக அரசு சொல்றாங்க, நாங்க கடற்கரை வாழும் மீனவர்களுக்கு முழுமையாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முற்றிலுமாக போய் இந்த பழவேற்காடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுக்க போனால் ஒரு கிராமத்துக்கு ஒரு 10 பேர் கூட பட்டா வழங்கவில்லை. நாங்கள் கேட்க வேண்டும் என்னவென்றால், 3 தலைமுறையாக வாழும் மீனவர்களுக்கு அனைவருக்கும் முழுமையாக பட்டா வழங்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வேற எதுவும் கோரிக்கை